ರಾಮತೂದ ಶ್ರೀ ಆಂಜನೇಯರೇ ಸ್ವಾಮಿ ವಿವೇಕಾನಂದ ஸ்ரீராமகிருஷ்ணரே பரவசமடைவார் உன்முக தரிசனம் கண்டார் ராமதூத ஸ்ரீ ஆஞ்சநேயரே சுவாமி விவேகானந்தா ஸ்ரீராமகிருஷ்ணரே பரவசமடைவார் உன்முக தரிசனம் கண்டார் சிவனின் அம்சமே சீரும் சிங்கமே சுவாமி விவேகானந்தா சிவனின் அம்சமே சீரும் சிங்கமே சுவாமி விவேகானந்தா நீ ஸ்ரீ குருதேவரின் மானிட லீலை மாணவ வேடம் பூண்டாய் நீ ஸ்ரீ குருதேவரின் மானிட லீலை மாணவ வேடம் பூண்டாய் சிவபெருமானின் மறு அவதாரம் சுவாமி விவேகானந்தா சிவபெருமானின் மறு அவதாரம் சுவாமி விவேகானந்தா நீ கலியுகம் தனிலே கடவுளின் பணி செய்ய மானிட வேடம் பூண்டாய் நீ கலியுகம் தனிலே கடவுளின் பணி செய்ய மாணவ வேடம் பூண்டாய் ராமதூத ஸ்ரீ ஆஞ்சநேயரே சுவாமி விவேகானந்தா ஸ்ரீராமகிருஷ்ணரே பரவசமடைவார் உன்முக தரிசனம் கண்டார் பாரத அன்னையின் தவத்தின் பலனே சுவாமி விவேகானந்தா பாரதமே இன்று பெருமை கொள்வது விவேகானந்தா என்றார் பாரத அன்னையின் தவத்தின் பலனே சுவாமி விவேகானந்தா நம் பாரதமே இன்று பெருமை கொள்வது விவேகானந்தா என்றார் இந்திய நாட்டின் இளைஞர்கள் போற்றும் லட்சிய நாயகன் நீயே இந்திய நாட்டின் இளைஞர்கள் போற்றும் லட்சிய நாயகன் நீயே நம் இந்திய நாட்டின் மானிட சிகரம் விவேகானந்தா நீயே நம் இந்திய நாட்டின் மானிட சிகரம் விவேகானந்தா நீயே ராமதூத ஸ்ரீ ஆஞ்சநேயரே சுவாமி விவேகானந்தா ஸ்ரீராமகிருஷ்ணரே பரவசமடைவார் உன்முக தரிசனம் கண்டார் ஜீவனில் சிவனை ஏழையில் இறைவனை காணும் கண்களை தந்தாய் சேவையால் பூஜைகள் செய்திடும் இடத்தில் இறைவன் மகிழ்கிறான் என்றாய் ஜீவனில் சிவனை ஏழையில் இறைவனை காணும் கண்களை தந்தாய் சேவையால் பூஜைகள் செய்திடும் இடத்தில் இறைவன் மகிழ்கிறான் என்றாய் பாரத அன்னையின் சுதந்திரம் அடைந்திடும் சூத்திரம் எதுவென தந்தாய் பாரத அன்னையின் சுதந்திரம் அடைந்திடும் சூத்திரம் எதுவென தந்தாய் எழுந்திரு விழித்திரு போராடு என்று தாரக மந்திரம் தந்தார் எழுந்திடு விழித்திடு போராடு என்னும் தாரக மந்திரம் தந்தார் ராமதூத ஸ்ரீ ஆஞ்சநேயரே சுவாமி விவேகானந்தா ஸ்ரீராமகிருஷ்ணரே பரவசமடை உன்முக தரிசனம் கண்டார் சர்வ மதங்களின் சபையினிலே நீ வெற்றி மாலையுடன் நின்றாய் சமயங்கள் யாவும் இறைவனை அடையும் பாதைகள் என்பதை சொன்னாய் சர்வ மதங்களின் சபைதனிலே நீ வெற்றி மாலையுடன் நின்றாய் சமயங்கள் யாவும் இறைவனை அடையும் பாதை என்பதை சொன்னாய் ஜாதி மதமெனும் பேதமில்லாமல் மானிட குலத்தை மதித்தார் ஜாதி மதமெனும் பேதமில்லாமல் மானிட குலத்தை மதித்தார் நீ சாதிக்க பிறந்தவன் மானிடன் என்னும் உண்மையை உலகுக்கு உரைத்தாய் சாதிக்க பிறந்தவன் மானிடம் என்னும் உண்மையை உலகுக்கு உரைத்தாய் ராமதூத ஸ்ரீ ஆஞ்சநேயரே சுவாமி விவேகானந்தா ஸ்ரீராமகிருஷ்ணரே பரவசமடைவு உன்முக தரிசனம் கண்டார் ராம
ರಾಮತೂದ ಶ್ರೀ ಆಂಜನೇಯರೇ ಸ್ವಾಮಿ ವಿವೇಕಾನಂದ ಶ್ರೀರಾಮಕೃಷ್ಣರೇ ಪರವಶಮಡೆವಾರ್ ಉನ್ಮುಖ ದರ್ಶನ ಕಂಡಾರ್ ರಾಮತೂದ ಶ್ರೀ ಆಂಜನೇಯರೇ ಸ್ವಾಮಿ ವಿವೇಕಾನಂದ ಶ್ರೀರಾಮಕೃಷ್ಣರೇ ಪರವಶಮಡೆವಾರ್ ಉನ್ಮುಖ ದರ್ಶನ ಕಂಡಾರ್ ಶ್ರೀರಾಮಕೃಷ್ಣರೇ ಪರವಶಮಡೆವಾರ್ ಉನ್ಮುಖ ದರ್ಶನ ಕಂಡಾರ್ ಶ್ರೀರಾಮಕೃಷ್ಣರೇ ಪರವಶಮಡೆವಾರ್ ಉನ್ಮುಖ ದರ್ಶನ ಕಂಡಾರ್. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் முன் பேச வந்துள்ள தலைப்பு எனது போர்முறை. இந்த உலகத்திற்கு தேவைப்படும் ஒரு செய்தியை அச்சமின்றி போதிக்க நான் தயங்கப் போவதில்லை. சீர்திருத்தவாதிகள் அனைவரையும் விட பெரிய சீர்திருத்தவாதி நான் என்பதை அவர்களிடம் கூற விரும்புகிறேன். காரணம், அவர்கள் அனைவரும் விரும்புவது அங்கொன்றும் இங்கொன்றுமான சீர்திருத்தத்தை. நானோ அடிமுதல் முடிவரையிலான முழு சீர்திருத்தத்தை விரும்புகிறேன். தீமையும் நன்மையும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களைப் போல் எப்போதும் சேர்ந்தே உள்ளன என்று நம் தத்துவம் போதிக்கிறது. தீமைகளை எதிர்ப்பதற்காக செய்யப்படுகின்ற பணிகள் யாவும் எந்த புற அளவுகோலாலும் அளக்கப்படக்கூடியவை அல்ல. மாறாக அவை அகநோக்குடன் சம்பந்தப்பட்டவை. முதலில் சமூக சீர்திருத்தம் என்ற பிரச்சனையை அணுகி பார்த்தோமானால், சீர்திருத்தங்களை வேண்டுபவர்கள் எங்கே என்று கண்டறிய வேண்டும். அவர்களை முதலில் உருவாக்க வேண்டும். பிரச்சனையின் அடிமட்டத்திற்கு, அதாவது அதன் வேருக்கே செல்ல வேண்டும். இதையே நான் முற்றிலுமான சீர்திருத்தம் என்று கூறுகிறேன். எனது திட்டம்தான் என்ன? இந்தியாவின் வரலாற்றை நீங்கள் படித்ததுண்டா? ராமானுஜர் யார்? சங்கரர் யார்? நானக் யார்? சைத்தன்யர் யார்? கபீர் யார்? ஒருவர் பின்னால் ஒருவராக ஒளி வீசும் நட்சத்திரங்களைப் போல் வந்த மேன்மை பொருந்திய இந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் யார்? தாழ்ந்த குலத்தினரை எண்ணி ராமானுஜர் உருகவில்லையா? மிகவும் தாழ்ந்தவரையும் கூட தமது நெறியில் அனுமதிப்பதற்கு அவர் வாழ்நாள் முழுவதும் பாடுபடவில்லையா? இந்துக்களுடனும் முகமதியர்களுடனும் உறவாடி ஒரு புதிய இணக்கத்தை கொண்டு வர நானக் முயலவில்லையா? அவர்கள் சமூகத்தின் மகத்தான ஆரம்ப கர்த்தாக்கள். மாபெரும் வலிமையையும் தூய்மையையும் உயிரூட்டலையும் சமூகத்திற்கு தந்தவர்கள். அற்புதமான செயல்களை பிறர் நலனுக்காக செய்தவர்கள். ஆகையால் நாமும் மகத்தான செயல்களை செய்தாக வேண்டும். சூழ்நிலைகள் சற்றே மாறியுள்ளன. அதற்கேற்ப நமது செயல்முறையும் சிறிது மாற வேண்டும். அவ்வளவுதான். சமுதாய கருத்துக்களாலோ அரசியல் கொள்கைகளாலோ இந்தியாவை மூழ்கடிக்கும் முன் ஆன்மீக கருத்துக்களால் இந்தியாவை நிரப்புங்கள். ஆன்மீக ஞானத்தை அளிப்பதே தானங்களுள் மிக உயர்ந்ததாகும். மகத்தான சாதனைகளை புரிவதற்கு 3 விஷயங்கள் அவசியம். முதலில் இதயபூர்வமான உணர்ச்சி. காலங்காலமாக லட்சக்கணக்கானோர் பட்டினியால் வாடுவதையும் இன்றும் பலர் துன்பப்படுவதையும் நீங்கள் உணர்கிறீர்களா? இத்தகைய உணர்ச்சி உங்கள் நாடி நரம்புகள் தோறும் சென்று உங்கள் இதய துடிப்புடன் கலந்து துடிக்கிறதா? இதுதான் தேசப்பற்றிற்கான முதற்படி. பின்னர் வெறும் பேச்சால் உங்கள் ஆற்றலை வீணாக்குவதற்கு பதிலாக பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கண்டுபிடித்தீர்களாம். அவர்களது துன்பங்களை தணிக்கின்ற சில இதமான வார்த்தைகளை கூறுவதற்கும் நடைப்பணங்களாகி கிடக்கும் அவர்களது அவலநிலையை மீட்பதற்கும் ஏதாவது செயல்முறை வழிகண்டீர்களா? மேலும் மலைகளையொத்த எதிர்ப்புகளை வெல்வதற்கான மன உறுதி உங்களிடம் இருக்கிறதா? இம்மூன்று தகுதிகளும் இருக்குமானால் நீங்கள் ஒவ்வொருவரும் பிரமிக்கத்தக்க செயல்களை செய்வீர்கள் என்பது உறுதி. எனவே என் நண்பர்களே, மற்ற விஷயங்கள் எல்லாம் தயாராகிவிடும். ஆனால் ஆற்றல் மிக்க நம்பிக்கையுள்ள மனசாட்சிக்கு மாறாக நடக்காத இளைஞர்களே நமக்கு தேவை. நமக்கு தேவை வலிமையே. எனவே உங்களிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். இரும்பாலான தசையும் எக்காலான நரம்புகளுமே இப்போது நமக்கு தேவை. மனிதனை உருவாக்குகின்ற மதமே நமக்கு தேவை. மனிதனை உருவாக்குகின்ற கொள்கைகளே நமக்கு தேவை. இறைவனது ஆசிகள் எல்லோர் மீதும் பொழிவதாக. அனைவருக்கும் வணக்கம். நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு சென்னையில் அளித்த வரவேற்புக்கு பதிவு பிப்ரவரி 7, 1897. நாம் ஒன்று நினைக்கிறோம், தெய்வம் மற்றொன்று நினைக்கிறது. இந்த வரவேற்பும் சொற்பொழிவும் ஆங்கில முறையில் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் கடவுளோ அதனை வேறு வகையில் நடத்த திருவுள்ளம் கொண்டுள்ளார். சிதறி கிடக்கின்ற இந்த மக்கள் கூட்டத்தில் இதோ இந்த ரதத்தில் இருந்து கீதை பாணியில் பேசுகிறேன். இப்படித்தான் நடந்திருக்க வேண்டும். எனவே அதற்கு நமது நன்றி.
இது சொற்பொழிவிற்கு ஓர் உத்வேகத்தை கொடுக்கும். நான் உங்களுக்கு சொல்ல போகின்றவையெல்லாம் வலிமையுடன் வெளிவரும். என் குரல் அனைவருக்கும் கேட்குமா என்பது சந்தேகமே. எனினும் இயன்ற அளவு முயற்சி செய்கிறேன். திறந்த வெளியில் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் நான் இதுவரை பேசியதே இல்லை. ஒவ்வொரு நாட்டிற்கும் அதற்கே உரிய பாதை ஒன்று உண்டு. அதுபோலவே ஒவ்வொரு நாட்டிற்கும் உயிர் நாடியான லட்சியமும் ஒன்று உள்ளது. இந்திய மனத்தின் வளர்ச்சி மதத்தை பொறுத்தே அமைகிறது. பிற நாடுகளில் மதம் என்பது வாழ்க்கையின் எத்தனையோ அம்சங்களுள் ஒன்று. உண்மையை சொல்வதானால் அது மிக சாதாரண அம்சமே. இங்கே இந்தியாவிலோ நாட்டின் இதயமே மதத்தால் தான் உருவாகியுள்ளது. இதுவே முதுகெலும்பு, இதுவே அடிப்படை. இந்த அஸ்திவாரத்தின் மீதுதான் நமது தேசிய வாழ்வாகிய கட்டிடம் எழுப்பப்பட்டுள்ளது. அரசியல், அதிகாரம், ஏன் அறிவு கூட இரண்டாம் பட்சமே மதம் ஒன்றே முக்கியமானதாக இங்கு கருதப்படுகிறது. உலக நாடுகளின் முன் 2 பிரச்சனைகள் உள்ளன. இவற்றிற்கு தீர்வு காண இந்தியா ஒரு புறமும் பிற நாடுகள் மறுபுறமுமாக நின்று முயற்சியில் ஈடுபடுகின்றன. பிரச்சனை இதுதான். யார் வாழ வேண்டும்? ஒரு நாட்டை வாழ வைப்பதும் பிற நாடுகளை அழிய வைப்பதும் எது? வாழ்க்கை போரில் வெற்றி பெற வேண்டுவது எது? அன்பா, பகையா? போகமா, துறவா? ஜடமா, உணர்வா? வரலாறு காணாத அந்த காலத்தில் நமது முன்னோர்கள் என்ன எண்ணினார்களோ அவ்வாறே நாமும் சிந்திக்கின்றோம். நமது தீர்வு துறவு, விட்டு விடுதல், அச்சமின்மை, அன்பு. இவையே வாழத்தக்கவை. புல இன்பங்களை விடுவது ஒரு நாட்டை வாழச் செய்யும். நமது மாபெரும் நாடு இதுவரை எந்த நாட்டிற்கும் எந்த காலத்திலும் ஏற்பட்டிராத அளவிற்கு பெரும் சோதனைகள், ஆபத்துகள், சூழ்நிலை மாற்றங்கள் என்று எத்தனையோ துரதிர்ஷ்டங்களை தாங்கியுள்ளது. இருந்தும் பிழைத்திருக்கிறது. ஏனெனில் அது துறவு என்ற பக்கத்தை எடுத்துள்ளது. துறவு இல்லாவிடில் மதம் ஏது? ஆனால் ஐரோப்பிய நாடுகளோ பிரச்சனைக்கு மறுபக்க தீர்வை எடுத்துள்ளன. நல்ல வழியோ தீய வழியோ, ஒருவன் எவ்வளவு அதிகம் பொருள் சேர்க்கலாம், எவ்வளவு அதிகமாக அதிகாரம் இருக்க வேண்டும்? போட்டி, கொடுமையான, இதயமற்ற, இரக்கமற்ற போட்டி. இதுவே ஐரோப்பிய சட்டம். ஆனால் நமது சட்டமோ ஜாதியாகும், போட்டியை முறியடிப்பதாகும், அதன் ஆற்றல்களை தடுப்பதாகும், அதன் கொடுமைகளை குறைப்பதாகும். புதிரான இந்த வாழ்க்கை பாதையில் மனிதனின் பயணத்தை மென்மையாக்குவதாகும். நண்பர்களே, உங்கள் உற்சாகம் கண்டு மகிழ்கிறேன். ஆனால் இது நிலையாக இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். இந்தியாவில் நாம் மகத்தான காரியங்கள் செய்ய வேண்டியுள்ளது. அதற்கு உங்கள் உதவி தேவை. இத்தகைய உற்சாகம் வேண்டும். நன்றி. Good morning to everyone. Reply to the address of welcome at Kumbakonam. While nations, after nations, have come upon the stage of the world, played their parts vigorously for a few moments, and died almost without leaving a mark or a ripple on the ocean of time. Here we are living, as it were, an eternal life. We have thrown a challenge to the whole world from that most ancient times. In the West, we are trying to solve the problem, how much a man can possess. And we are trying here to solve the problem on how little a man can live. If history has any truth in it, then those who train themselves to live on the least control themselves will in the end gain the battle. And those who run after enjoyment and luxury will have to die and become annihilated. It seems that a tide of world weariness has come upon the Western world. They are already finding out that this race after gold and power of all vanity of vanities, and they are looking forward towards something better. They have found out that no amount of political or social manipulation of human condition can cure the evils of life. It is spiritual culture and ethical culture alone that can change wrong tendencies for the better. India alone is the land of toleration and of spirituality. Believe that grand truth in every man, and hence our country has become a glorious land of religious toleration. This is one very great principle that the world is waiting to learn from us. No civilization can grow unless fanaticism, bloodshed and brutality stop. No civilization can begin to lift up its head until we look charitably upon one another. Not only should we be charitable, but positively helpful to each other.
however different our religious ideas and conviction may be. The other great idea that the world wants from us today is the spiritual oneness of the whole universe. This oneness is the rationale of all ethics and all spirituality. Modern research of the West have demonstrated through physical means the oneness and the solidarity of whole universe. Began that idea of the unity of the whole show. The real soul is one. This great principle is even now unconsciously forming the basic of all latest political and social aspirations that are coming up in England, Germany, France and America. And mark it, my friends, that in and through all the lecture rising men struggling towards freedom, you find Indian ideals coming out prominently. My fellow countrymen, let's your hearts open. Rouse up the divinity that is hidden within every soul. Work out the salvation of this land and of the whole world. Then whatever may be the measure of your success, you will have this satisfaction that you have lived, worked and died for a great cause. In the success of this cause is centered the salvation of humanity here and hereafter. Thank you. A blissful good morning to one and all present here. Swamiji's address at the final session. The world's parliament of religion has become an accomplished fact, and the merciful Father has helped those who labor to bring it into existence and crowned with success their most unselfish labor. My thanks to those noble souls whose love of hearts and love of truth first dreamed this wonderful dream and realized it. My thanks to the shower of liberal sentiments that has overflowed in this platform. My thanks to this enlightened audience for their uniform kindness to me and for their appreciation of every thought that tends to smooth the friction of religion. A few jeering notes were heard from time to time in the harmony. My special thanks to them, for they have, by their striking contrast, made the general harmony the sweeter. Much has been said of the common ground of religious unity. I am not just now to venture my own theory. If anyone hopes here that the unity will come from the triumph of any one of the religion and the destruction of the other, to him I say, brother, you have an impossible hope. Do I wish that the Christian would become a Hindu? God forbid. Do I wish that a Hindu or a Buddhist would become a Christian? God forbid. The seed is put into the ground, and earth and air and water are placed around it. Does the seeds become the earth or the air or the water? No, it becomes a plant. It develops after the law of its own growth, assimilates the earth, air and water and converts them into a plant substance and grows into a plant. Similar is the case with religion. The Christian is not to become a Hindu or a Buddhist, nor a Hindu or a Buddhist would become a Christian. Each must assimilate the spirit of others and yet preserve his individuality and grow according to its own law of growth. If the world's parliament of religion has shown anything to the world, it is this. It has proved to the world that the holiness, purity and charity are not the exclusive portion of any church in the world, and every system has produced men and women of the most exalted character. In the face of evidence, if anybody dreams for the exclusive survival of his own religion, I pity from the bottom of my heart and point out to him, upon the banner of every religion will soon be returned, in spite of resistance, help and not fight, assimilation and not destruction, harmony and peace and not dissension. Thank you so much. A pleasant good morning to one and all present here. And I am here to deliver the real Swami Vivekananda's The Real Nature of Man. Great is the tenacity with which man clinches to the senses. The real man is one and infinite, the omnipresent spirit. And the apparent man is only the limitation of that real man. He alone lives in who is in the whole universe. And more we concentrate our lives on limited things, the faster we go towards death.
Happiness we see is what everyone's seeking for, but majority seek it in things which are evanescent and not real. No happiness is ever found in these senses. There never was a person who found happiness in these senses or enjoyment in the senses. Happiness is only found in the spirit. Therefore, the highest utility for the mankind is to find this happiness in the spirit. There are two sorts of courage. One is a courage of facing a canon, and another is a courage of spiritual conviction. An emperor who invaded India was told by his teacher to go and see for some of the sages. After a long search for one, he found a very old man sitting on a rock of a stone. The emperor talked with him a little and became very impressed by his wisdom. The emperor asked the sage to go back to his country with him. No, replied the man. No, said the sage. I am quite satisfied with my forest here. The emperor said, I'll give you money, position, wealth. I am the emperor of world. No, replied the man. I don't care of all those things. The emperor replied, if you do not go out, I'll kill you. The man smiled serenely and said, that is the most foolish thing you ever said, emperor. You can't kill me. Me, the sun cannot dry, fire cannot burn, sword cannot kill, for I am the birthless, the deathless, forever living, omnipotent, omnipresent spirit. This is a spiritual boldness, while other is the courage of a lion or a tiger. That society is greatest, where the highest truths become practical. If the society is not fitted for the highest truth, make it so, and sooner the better. Stand up, men and women. This is in the spirit, dare to believe in the truth, dare to practice the truth. The world requires few hundred bold men and women. Practice that boldness which dares know the truth, which dares show the truth in life, which does not quack before death. It makes a man to know that he is the spirit. Fill in the brain with high thoughts, highest ideas, and place them day and night before you, and out of that you will get great work. Let positive, strong, helpful thoughts enter the brain from the very childhood. Make yourself open to these thoughts and drive out the superstitious that has covered your mind. Let us be brave, know the truth and practice the truth. The goal may be distance, but awake, arise and stop not. The goal is reached. Thank you.